வணக்கம் டீச்சர்ஸ். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி யூனிட் 8 கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் தொடர்ந்து மூன்றாவது காணொலியை பார்ப்போம். ஏற்கனவே நம்ம முதல் வீடியோவில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ரெண்டாவது இதில் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இது ரெண்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கால்குலேட் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். நமக்கு ரெண்டு பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லைன் கிடைக்கும். அப்போ பார்ட்டிக்கல், அந்த பாயிண்ட்டுங்கிறது நம்ம பார்ட்டிக்கல் அப்படின்னு எடுத்துருந்தோம். அப்போ பார்ட்டிக்கல் கனெக்டட் பை எ கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ அதுக்கு அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த கன்ஸ்ட்ரைன்ஸோட டைப்ஸ் தான் இங்கே பார்க்குறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ். இதுக்கு அடுத்தாப்புல தான் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஜெனரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதே போல் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது, ஆக்சலரேஷன், ஒர்க்கு, விர்ச்சுவல் ஒர்க்கு. ஸோ இதெல்லாம் வரப்போகுதுங்க. ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸை பொறுத்தவரையில் 4 வகையான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ், நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ், செலிரோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ஸோ 4 வகையான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது. ஸோ இது நமக்கு நேரடியாகவே அதோட விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எக்ஸாமில் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த 4 டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸுக்கும் பேசிக்காக என்ன கீவேர்டை நினைவில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். இப்போ ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. த கான்ஃபிகரேஷன்ஸ், தட் இஸ் டைனமிக் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். The configuration of a system is specified by n generalized coordinates. அப்போ என்ன கொடுத்துருப்பாங்க? n generalized coordinates. பொதுவாகவே நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொன்னாவே அதுக்கான நோட்டேஷன்ஸ் பாருங்கள். எல்லா இடத்துலையும் அடுத்து வரக்கூடிய லெக்ராஞ்சியன்ஸ் பிரின்சிபல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹாமில்டோனியன்ஸ் பிரின்சிபல், யூலர்ஸ் பிரின்சிபல். ஸோ நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எங்கே ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் அப்படின்னு வந்தாலும் நோட்டேஷன் Q1, Q2, எக்ஸெட்ரா Qn இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா Q1, Q2, எக்ஸெட்ரா Qn ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் டைமை டிபெண்ட் பண்ணியிருந்தா டி சேர்த்துக்கணும். டைமை டிபெண்ட் பண்ணலன்னா டியை எடுத்துடணும். அப்போ எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்ட், நாட் எ டைம் டிபெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. டைம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம சொன்ன ஒரு சர்க்கிள், நேற்று கிளாஸில் கூட பார்த்தோம், ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஒரு துகளை ஒரு பார்ட்டிக்கிளை சர்க்கிள் மேலே இந்த ஆயத்தொலைகளில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பார்ட்டிக்கிள் எந்நேரத்தில் இந்த வட்டப்பாதையில் சுழன்ற இந்த துகள் இந்த வட்டப்பாதையில் போய் வரணும். அப்போ அந்த பார்ட்டிக்கிளோட பொசிஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ டைமை பொறுத்து எந்நேரத்திலும் அப்படின்னு வரும்போது டைம் இஸ் டிபெண்ட்னா அப்போ அது என்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸாக இருக்கும். டைம் டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா அது எவ்வகையான கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். The configurations of a system is specified by n generalized coordinates. Generalized coordinate நாவே Q1, Q2, Q3, etc. Qn. And assume that k independent equation. இப்போ நம்ம இண்டிபெண்ட் வரும்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அந்த கான்செப்டுக்கு வந்துடும். நம்ம மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்டை தான் நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அண்ட் அஸ்யூம் தட் இங்கே கேன் நோட்டேஷன் யூஸ் பண்ணலாம், வேறு ஏதோ எம் அவங்க என்ன நோட்டேஷன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அஸ்யூம் தட் கே இண்டிபெண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் எ கன்ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் த ஃபார்ம் பை ஜே ஆஃப் Q1, Q2, Q3, எக்ஸெட்ரா Qn டைம் ஆல்சோ இருக்குது ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிற இந்த ஜே அப்படிங்கிறது 1, 2, 3 எக்ஸெட்ரா எவ்வளோ இண்டிபெண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 முக்கியம். இதை வச்சுக்கிட்டே நம்ம சொல்லிடலாம் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னால் எப்படி இருக்குன்னு. அப்போ ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் எழுதலாம். பை ஆஃப் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட் ஈக்குவல் டு 0 ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில், ஃபங்க்ஷன் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் கன்ஸ்ட்ரைன்ஸை முடிக்க போகிறோம். ஹோலோனாமிக் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதணும். எ கன்ஸ்ட்ரைன்ஸ் which can be exposed in this fashion is known as holonomic constraints. அர்த்தமாச்சுங்களா? அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதிட்டா இன்க்ளூடிங் டைம் வச்சு எழுதிட்டோம் அப்படின்னா அந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்டை அதை நம்ம ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம், ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸை பொறுத்தவரையில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் எவ்வளோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோமோ
அதோட வேல்யூவும் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹோலோனாமிக் வரும்போது அதுவும் ஞாபகம் வச்சுக்காங்க. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை டி டாட் எஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம நோட்டேஷன் படி என் அப்படின்னு எடுத்திருப்போம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட். ஸோ இந்த டெஃபினேஷனையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். நம்பர் 1, இந்த மாதிரி எழுத முடிஞ்சா அந்த ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸை ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் இன்க்ளூடிங் டைமோட ஈக்குவேஷனாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஹோலோனாமிக். ஆர் அதர்வைஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இட் இஸ் ஈக்குவல் டு ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த ஃபேஷனை நம்ம ஹோலோனாமிக்னு சொல்லுவோம். பொதுவாகவே ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஹோலோனாமிக் கேஸை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே போட்டுடலாம். ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு வந்தாவே ஹோலோனாமிக் கேஸ் மட்டும்தான் அப்படின்னு பார்த்துக்கணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு இஸ் ஹோலோனாமிக் ஃபங்க்ஷன் ஒன்லி, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஒன்லி. ஸோ இதான் இதில் இருக்கிறதுங்க. முதல் டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நமக்கு ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகளுடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஆர்ஐ வெக்டார் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஐ டாட் ஏ ஈக்குவல் டு 0, ஆர்ஐ டாட் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அதே தான் ஆர்ஐ பொசிஷன் வெக்டார் அதோட ரேடியஸ். ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் அதை நம்ம கிளியராக எழுதிட்டுமே ஆனால் அதை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹோலோனாமிக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் கூட பாருங்க இன்னொரு இது போட்டிருக்கேன். ஒரு 2Dயில் 2 பாயிண்ட் வச்சுருக்கேன் வித் லென்த் வந்து எல்லில். அப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த லைன் லென்த் எல் உள்ள இந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? 2 பாயிண்ட் வழியாக போகிற ஈக்குவேஷன் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த அதே ஃபார்முலா தான். x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square is equal to length square. ஸோ இதுதான் வந்து இந்த பார்ட்டிகிள் கூடிய கனெக்ஷனில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரெயின்ஸோட ஈக்குவேஷன்ஸ். ஸோ இதையும் நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதிட்டேன். இதே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு எழுதியிருக்கிறேன். இதில் நமக்கு எது ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸ் வந்து ஃபிக்ஸ்டு, இந்த லென்த் வந்து ஃபிக்ஸ்டு. ஸோ ஒரு ஈக்குவேஷனாக என்னால் அதை ஃப்ரேம் பண்ணி எழுத முடிச்சுன்னா தட் ஃபேஷன் இஸ் கால்டு ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சார் நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். இங்கே கீழே லைட்டாக உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நான் ரீட் பண்ணிடுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுத முடியலன்னா முடிஞ்சு போச்சா பாருங்க. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் நம்மளால் எழுத முடியல அப்படின்னா அதை நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அதான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். let us consider the m constraints which are written in the non-integrable differential expression. ஸோ அப்போ இது என்ன இன்டகரபிள் பண்ண முடியாது, அது ஒரு ஈக்குவேஷனாக எழுதவே முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி ஐடியா வச்சுக்காது. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டில் எழுதுனா இப்படி ஈக்குவேஷனாக எழுத முடியலன்னா அப்போ இது என்ன ஆகிடும்? ஆர்ஐ அந்த பொசிஷன் வெக்டார் அந்த ரேடியஸ் ஈக்குவலாக வராது. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ அதிகமாக போயிடும். கிரேட்டர் than ஆர் 0 அதிகமாக போயிடும். அதுதான் எழுதியிருக்கோம். ஸோ அது தெரிலனா இல்லை, மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. let us consider m constraints. இந்த இடத்துல தான் இருக்குங்க. let us consider m constraints which are written as non-integrable differential expression of the form non-integrable differential expression of the form அப்படின்னு போட்டு அந்த ஃபார்மேட்டை எழுதியிருக்கேன். summation aij dqi plus ajt dt equal to 0. இங்கே i varies from 1 to n. j அப்படிங்கிறது 1 2 3 etc. m. ஸோ இதை நீங்கள் இன்டகரபிள் பண்ண முடியாது. நான் இன்டகரபிள் டிஃபரன்ஷியல் எக்ஸ்பிரஷன். ஸோ இது ஈக்குவேஷனாக கிடையாதுங்க. இப்படி ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டாக எழுதுனா ஹோலோனாமிக். அப்படி எழுத முடியல அப்படின்னா நான் ஹோலோனாமிக். சம்மேஷன் i is equal to 1 to n aij dqi plus aj plus ajt into dt equal to 0. ஸோ இதை நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோஆர்டினேட்ஸை வச்சு பேசணும்னா
டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருந்தால் ஹோலோனாமிக். நான் ஹோலோனாமிக் சொல்லணும் அப்படின்னா அப்போ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஜெனரலைஸ் கோஆர்டினேட் விட எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அந்த பாயிண்ட்டும் நினைவில் வச்சுக்காங்க. நான் ஹோலோனாமிக் சிஸ்டமாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ் கோஆர்டினேட். ஸோ இதுக்கான நான் ஹோலோனாமிக்கான ஜெனரலைஸ் கோஆர்டினேட் கூட போய் நீங்கள் கம்பேர் பண்ணுற போது நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட். ஸோ இப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட எப்படி இருக்கும்? நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட் இஸ் கிரேட்டர் தேன் தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். number of generalized coordinate is greater than the degrees of freedom இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ரெண்டும் நான் ரீட் பண்ணிடுறேன். ஹோலோனாமிக் அப்படின்னா ஈக்குவேஷனாக எழுத முடியும், நான் ஹோலோனாமிக்னா ஈக்குவேஷனாக எழுத முடியாது. அப்படி இல்லைன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஹோலோனாமிக், ஈக்குவலாக இல்லாமல் கிரேட்டர் தெனாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக இருந்ததுன்னா அது நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். அடுத்தது ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸுங்கிறது ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிக்கல். நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம்னா சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிக்கல் எடுத்திருக்கோம். ஃபார் எ சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிக்கல் இஃப் xi yi zi ஆர் த கார்டீசியன் கோஆர்டினேட், xi y z வந்தாவே கார்டீசியன் தெரியும், கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜெனரலைஸ் கோஆர்டினேட். ஒரு சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல் எடுத்துக்கிறோம், கார்டீசியன் கோஆர்டினேட்டை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்ட் கோஆர்டினேட்டாக எழுதியிருக்காங்க. கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஃபார் கார்டீசியன் கோஆர்டினேட் தான். xiங்கிறது கார்டீசியன், yiங்கிறது கார்டீசியன், ziங்கிறது கார்டீசியன். அதை எப்படி எழுதியிருக்காங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு. ஜெனரலைஸ்டுன்னு சொன்னாவே நமக்கு q1 q2 எக்ஸெட்ரா q1ங்கிறது ரொட்டேஷன். பாருங்க, xiங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்ட் மாற்றிருக்காங்க, yiங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்ட் மாற்றிருக்காங்க, zங்கிறத இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ் மாற்றிருக்காங்க. இன் ஜென்ரல் xyzங்கிறத தவிர ஜென்ரலாக இருந்ததுன்னா ri is equal to ri of q1 q2 q3 எக்ஸெட்ரா qn. ஆல்சோ என்ன சேர்த்திருக்காங்க பாருங்க, டைமை சேர்த்திருக்காங்க. அப்போ ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸில் டைம் இஸ் டிபெண்டன்ட், டைம் t இஸ் டிபெண்டன்ட். டைமை டிபெண்ட் பண்ணி தான் இது இருக்கும். ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். Time is dependent. General கீழே படிச்சு பாருங்க. In the system is said to be rheonomic, explicit time dependent, all the form of defined by core equation. So இதெல்லாம் இந்த core equation உடைய எல்லா ஃபார்மேட்டுமே டைமுக்குள்ள இன்வால்வ் ஆகி தான் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இதில் ஒரு MCQ வேணும் அப்படின்னா ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னா MCQக்கு நம்ம எக்ஸாமுக்கு டிஆர்பிக்கு தயாராகணும் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் போட்டுடலாம். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா ஈக்குவேஷனில் ஃபார்ம் பண்ணுறது, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ்னா ஈக்குவேஷனாக ஃபார்ம் ஆகாது. ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா டைம் டிபெண்ட் பண்ணி இருக்கும், டைம் இஸ் டிபெண்டன்ட். இதுவே ஸ்க்ரெலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் இந்த மூணாவது இருக்கும் பாருங்க, ஸ்க்ரெலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸாக இருந்துச்சுன்னா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. டைம் இந்த எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ட்ங்கிறது இருக்காது, நாட் டிபெண்டன்ட்னு வந்துடும். படிச்சு பார்ப்போம் பாருங்க. ஸ்க்ரெலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் இந்த சிஸ்டம் இஸ் ஸ்க்ரெலோனாமிக் நாட் எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ட். இதாங்க நமக்கு கீவேர்டு, நாட் எக்ஸ்பிளிசிட் டைம் டிபெண்டன்ட். த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன் ஆஸ் ஜெனரலைஸ் கோஆர்டினேட் ஃபார்மேட்டில் எழுதியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த நாளையும் சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நினைவு கொண்டு போயிடலாம். மறுபடியும் ஒரு ரிமைண்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்டாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா ஹோலோனாமிக். அப்படி இல்லை சார் எனக்கு ஆல்டர்னேட் டெஃபினேஷன் வேணும் அப்படின்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் ஜெனரலைஸ் கோஆர்டினேட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஹோலோனாமிக் அப்படின்னாவே ஜெனரலைஸ் கேஸ் ஒன்லி அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். நான் ஹோலோனாமிக் அப்படின்னா ஈக்குவேஷனாக எழுத முடியாது, ஃபங்க்ஷனை ஈக்குவேஷனாக எழுத முடியாது. வேற ஆல்டர்னேட் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஜெனரலைஸ் கோஆர்டினேட்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமாக இருக்கணும். செரோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரியோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னா டைம் டிபெண்டன்ட். நம்ம இது ரெண்டும் இடம் மாற்றி எழுதியிருக்கிறோம், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் 4 வகையான கன்ஸ்ட்ரைன்ஸ் நம்ம ரீட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து சில MCQ ஒரு 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இந்த ஏரியாவிலேருந்து தயார்படுத்தியிருக்கோம். அப்படியே பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1,
the constraints that cannot be expressed as the equation of the form. ஒரு constraints-ஐ இந்த மாதிரி constraints-ஐ என்னால ஈக்குவேஷனா எழுத முடியலன்னா அது ஹோலோனாமிக்கா, நான் ஹோலோனாமிக்கா, ஸ்கைலோனாமிக்கா, ரியோனாமிக்கான்னு கேட்குறாங்க. ஈக்குவேஷனா எழுத முடியல அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்க பாருங்க. ஈக்குவேஷனா எழுத முடியல அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அப்போ ஈக்குவேஷனா எழுதுனா ஹோலோனாமிக், எழுத முடியலனா நான் ஹோலோனாமிக். அப்போ ஆன்சர் பி, நான் ஹோலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ். ரெண்டாவது கொஸ்டின், ஈக்குவேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன்ஸ் that does not contain the time explicit referred as. டைமை டிபெண்ட் பண்ணி இல்லை. இப்போதான் பார்த்தோம். ரியோனாமிக்னா டைம் டிபெண்டன்ட், ஸ்ரெலோனாமிக்னா நாட் டிபெண்டன்ட். அப்போ ஆன்சர் வந்து ஸ்ரெலோனாமிக் கன்ஸ்ட்ரைன்ஸ் டி அப்படின்னு வரணும். அண்டர்ஸ்டாண்டா பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் டஸ் நாட் கண்டெயின் டைம் எக்ஸ்பிளிசிட் ரெஃபர்ட் ஆஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கடைசி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்? எது மிகச்சரியான பொருத்தமான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட். கேள்வி புரியுதா பாருங்க. ஆன்சர் 4 ஆப்ஷன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இன் த பிளேன் இஸ் கால்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இஸ் கர்வ். சி ஆப்ஷன். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இஸ் செமி சர்க்கிள். கடைசி பாயிண்ட், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இஸ் நாட் எ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 2 பாயிண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2 பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த ஏங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது, பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். இதோட டிஸ்டன்ஸ், இந்த கர்வோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த கர்வோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த கர்வோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக விட்டுருங்க, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது. இது எல்லாமே ஒரு பிளேனில் இருக்குது. நம்ம ஜியோடிசிஸில் படிச்சிருப்போம். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட் இன் த பிளேன், இங்கே நம்ம 2Dயில் 3Dயில் உள்ளே கொண்டு போய் தான் படிக்கிறோம். ஸோ அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ் இன் த பிளேன் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ அதனால் சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸை ரீட் பண்ணாலும் அங்கே எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது கொஸ்டினுக்கு அப்படிங்கிறத உள்வாங்கிட்டு ரீட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து 3 வீடியோஸை காணொலிகளை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது முதல் முறையாக பார்க்குறவங்க முன்னாடி இருக்கிற 2 விஷயங்களை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஸோ அடுத்த வீடியோவில், அடுத்த காணொலியில் நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஒர்க், விர்ச்சுவல் ஒர்க், ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேதர் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் அடுத்தாப்பில் நம்ம வந்து லெக்ராஞ்சனுக்கோ ஹாமில்டனுக்கோ போனால் கரெக்டாக இதை புரிஞ்சுக்கிட்டு மதிப்பெண்களை வாங்க முடியும். தொடர்ந்து முயற்சி செய்து பயிற்சி செய்து படிச்சுட்டே இருங்க. ஒரு புது கான்செப்ட், லாங் கேப் கான்செப்ட் மெமரி பண்ணுங்கள். கான்செப்டை தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.